ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சாம்பார் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு ஓகே, கொஞ்சோண்டு பெருங்காயம், வெந்தயம், கடுகு, சின்ன சீரகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 4, தண்ணி சாம்பார். மதுரை தண்ணி சாம்பார். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது போதும் சாம்பாருக்கு. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம், ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லித்தூள், எல்லாம் கலந்த மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் உரப்பு கம்மியாக தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன். கலக்கிட்டு இப்போ 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ தக்காளி வேகுறதுக்கு, இந்த இட்லி வேகுது, தக்காளி வேகுறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி. நல்லா இப்போ கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொதிச்சிச்சு. சாம்பாருக்கு பருப்பு 1 விசிலோ 2 விசிலோ வச்சுக்கணும். பாசிப்பருப்பு இன்னும் தண்ணி. இதுதான் மதுரை தண்ணி சாம்பார், அவசர சாம்பார். இன்னும் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள், கொத்தமல்லி. கடைசியில் பெருங்காயத்தூள் போட்டால் தான் வாசமாக. இப்போ கருவேப்பிலை, ஓயாமல் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கிண்டணும்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஜிம்மில் வச்சுருங்க, அடுப்பை வச்சிடணும். மதுரை சாம்பார் ரெடி. இப்போ மதுரை தண்ணி சாம்பார் ரெடி. கையில் சுட்டுக்கிறாம பார்த்து வச்சுக்கோங்க. மதுரை தண்ணி சாம்பார்